ஒரு ஆட்சியிலையும் நமக்கு 2010லேருந்து அதுக்கு முன்னாடியிலேருந்தே கேட்டுட்டு இருக்கோம் அதை. 1,00,000 கோடி கடன், அப்புறம் 5,00,000 கோடி கடன், 10,00,000 கோடி கடன் ஏறிட்டு தான் போகுது. இந்த இஷ்யூவே நம்ம மறந்துடணுமா? இது இப்படி தான் இருக்க போகுதுன்னு எடுத்துக்கணுமா? இல்ல இது ஒரு மிகவும் தவறான ஒரு அணுகுமுறை. என்னன்னா, இவ்வளவு நாள் உங்களுக்கு ரெவென்யூ கூடிட்டு இருந்தனால இது ஓரளவுக்கு மேனேஜபிளா தோணுச்சு. ஒரு 2 வருஷம் ரெவென்யூ எதிர்பார்த்த அளவுக்கு கூடவில்லை என்றால் நிச்சயமாக இது இந்த டெட் டு ஜிடிபி ரேஷியோ, பாரோயிங் பர்சன்டேஜ் எல்லாத்தையும் தாண்டிடும். ஏற்கனவே கிட்டத்தட்ட எட்ஜ் வரைக்கும் வந்தாச்சு. மெயின் திங் அசோகா, 72,000 கோடி வெறும் வட்டி மட்டும் 72,000 கோடி. யோசிச்சு பாருங்க. 78,000 இப்போ அடுத்த வருஷம் 82,000 போயிட்டு, ஏன்னா the amount of net borrowing is increasing. இப்ப நான் 78,000 கோடி இருக்கு, 5 வருஷத்துல நான் 30,000 கோடி ஆகிட்டேன்னா எனக்கு 40,000 கோடி எனக்கு வருங்கிற மாதிரி இல்ல. அடுத்த வருஷம் 80,000, 85,000. சோ இது நிச்சயமா கவலை அளிக்கிற விஷயம். ரெண்டாவது மிகவும் கவலை அளிக்கிற விஷயம், ஒரு அரசாங்கம் திட்டங்கள் வெறும் இலவச திட்டங்களுக்கு மட்டும் இருக்க முடியாது. இலவச திட்டங்களுக்கும் சம்பளத்தை கொடுக்கறதுக்கும் ஒரு அரசாங்கம் இருக்கக்கூடாது. அதை தாண்டி வேறு விஷயங்கள் டெவலப்மெண்ட்டுக்கு தான் இருக்கணும், வளர்ச்சிக்கு தான் இருக்கணும். எஸ், இந்த இலவசங்களில் ஓரளவுக்கு சோசியோ எக்கனாமிக் வளர்ச்சி இருக்கிறது, மக்களுடைய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வளர்கிறது, அதில் நான் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதை தாண்டி நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். தெலுங்கானா எடுத்துக்க, 20% கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட்ல, 20% கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். குஜராத் 18% கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். மகாராஷ்டிரா, எல்லாம் நம்ம கம்பேர் பண்ண வேண்டிய மாநிலம். நம்ம போயிட்டு நம்ம பீகாரோட கம்பேர் பண்றோம், அது வேற விஷயம். அது அரசியல் காரணங்களுக்காக சொல்லிட்டு போலாம். நம்ம கம்பேர் பண்ற எல்லா மாநிலங்களும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 15% 20% வைத்திருக்கிறார்கள். நமக்கு எவ்வளவு இருக்கு சார்? 10%. 10%. இது மிகவும் கவலை அளிக்கிற. இதுவும் எது, கடன் வாங்கி 10%. இப்போ சுமார் 4,05,000 கோடி அசோகா. அதுல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 10% எவ்வளவு வரும்? 40,000 கோடி. கரெக்டா? சோ இந்த 4,05,000 கோடியில் உங்களுக்கு 78,000 கோடி வட்டி, 1,74,000 கோடி உங்களுக்கு இது 92,000 கோடி மானியம், அதுக்கப்புறம் சம்பளம் 41,000 கோடி, பென்ஷனும் சேர்த்து ஒரு 1,50,000 கோடி, 1,50,000 கோடி. இதெல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா கடன் வாங்கி நம்ம சம்பளமும் பென்ஷனும் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்கு கடன் வாங்க வேண்டிய, ஏன்னா 1,70,000 கோடி நீங்க வாங்குறீங்க கடன், 40,000 கோடி தான் நீங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு வச்சிருக்கீங்க. அப்படின்னா 1,30,000 கோடி கடன் வாங்கி சம்பளம் கொடுக்கிறோம், பென்ஷன் கொடுக்கிறோம், இலவசங்கள் கொடுக்கிறோம், வட்டி கட்டுறோம். இது எங்க போய் முடியும்? சரி, திருப்பி மற்ற மாநிலங்களை பாருங்கள், எல்லா மாநிலங்களும் நம்ம இல்ல, பட் இதுக்கு என்ன சொல்யூஷன்? சொல்யூஷன் ரொம்ப சிம்பிள். நான் இன்னைக்கு இந்த பட்ஜெட்ல மிகப்பெரிய வரவேற்கக்கூடிய ஒண்ணுதான், அந்த 2,000 ரூபாயை அறிவிக்கல. இந்த பட்ஜெட்ல எது வரலையோ அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் பிக்கெஸ்ட் ஹிட். ஏன்னா இன்னும் நிதி நிலைமை இன்னும் மோசமாயிரும். இன்னொரு 18,000 20,000 கோடி அதுல காலி ஆயிரும். சோ ஆனா இப்ப இந்த 5 ஆண்டுகள்ல ஏதோ ஒரு கட்டத்துல அவங்க அறிவிச்சுதானே ஆகணும். they have promised. நான் என்ன சொல்றேன், நீங்க திமுக ப்ராமிஸ் பண்ணலையா? எல்லா பெண்களுக்கும் 1,000 ரூபாய் தானே சொன்னாங்க. அப்புறம் தகுதி வாய்ந்த பெண்கள் அப்படின்னு சொல்லி 1 கோடி பெண்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மெதுவா ஒரு 10 லட்சம் 20 லட்சம் 10 லட்சம்னு கூட்டி எலெக்ஷன் வருதுங்கிறதுக்கு முன்னாடி 1.4 லட்சம் 1.4 கோடி பெண்களுக்கு கொடுத்தாங்க. நீங்க இதை ரேஷனலைஸ் பண்ணுங்க. நான் கொடுக்க கூடாதுன்னு சொல்லல. யாருக்கு தேவையோ 2,000 இல்லைங்க 5,000 கொடுங்க. ஆனால் உங்களுக்கு ஜஸ்ட் இந்த தங்கம் ஸ்கீம் எல்லாம் சொல்லுங்க. அதெல்லாம் நியாயமா? என்ன வளர்ச்சி அதனால? அதுக்கும் கேஷ் கொடுக்கறதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? ரேண்டமாக நீங்க போயிட்டு தாய்மாமன் சீரு இதெல்லாம் சினிமா டயலாக்ல நல்லா இருக்கும். பட் இதனால் என்ன வளர்ச்சி நடக்க போகிறது? என்ன ப்ரொடக்டிவிட்டி இருக்க போகிறது? எக்கானமி இல்ல. சோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதிர்பார்த்த பல விஷயங்கள் இந்த பட்ஜெட்ல இல்ல. ஒன்று,
தொலைநோக்கு பார்வையே எனக்கு தெரியல. ரெண்டாவது, உங்களுக்கு நீங்க 4 முக்கிய செக்டர், கல்வித்துறை, இது நீர்வளத்துறை, எனர்ஜி செக்டர், இது எல்லாத்துக்கும் நீங்க பட்ஜெட் அலோகேஷனை கட் பண்ணிருக்கீங்க. சரி, ஓரளவுக்கு இந்த கரப்ஷனை குறைக்கிறதுனால அது கொஞ்சம் காம்பன்சேட் ஆகும்னு வச்சுக்கோங்க. பட் ஓவராலா நீங்க இந்த முக்கியமான செக்டர்ஸுக்கு நீங்க அலோகேஷனை கட் பண்றீங்க. ஓகே, ரைட்டா? எனக்கு என்ன இந்த பட்ஜெட்ல மிகப்பெரிய ஒரு குறை என்றால், இந்த ஆண்டு அன்பாப்புலரான முடிவுகளை விஜய் எடுத்திருக்க முடியும். அவருக்கு பொதுமக்களிடையே பெரிய அளவுல ஒரு குட்வில் இருக்கிறது. இந்த அரசாங்கம் அன்பாப்புலரான முடிவுன்னா என்ன? லைக் வாட்? கட்டிங் சப்சிடி, கட்டிங் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஏங்க, நீங்க வருவாயை கூட்டுறதுக்கு மான்டேக் சிங் அலுவாலியா தலைமையில ஒரு குழு எவ்வளவுங்க கூட்ட, எப்படிங்க கூட்ட முடியும்? மான்டேக் சிங் அலுவாலியா வரி ஏத்தலாம். அது என்ன பெரிய, அது ஒரு பெரிய ஜீனியஸ். அது ஒரு எலக்ட்ரிசிட்டி பில்லை இன்க்ரீஸ் பண்றது, ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னும் 1% கூட்டுறது, இது வந்து பியாண்ட் அ பாயிண்ட். இதுதான் வந்து மக்களுக்கு சுமையா திமுக அரசுல பண்ணாங்கல்ல. நாங்கள் மிகப்பெரிய சாதனை எலக்ட்ரிசிட்டி போர்டுல பண்ணோம்னாங்க. எப்படி எலக்ட்ரிசிட்டி பில்லை ஏத்துனாங்க, ப்ராப்பர்ட்டி டாக்ஸை ஏத்துனாங்க. சோ அது வந்து ஒரு பெரிய சாதனையாக நம்ம ஒரு பெரிய செலவு. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வருவாயை கூட்டுற முயற்சி, வருவாயை நீங்க கூட்டினீங்கன்னா இப்போ வர்ற உங்களுக்கு 2.25 லட்சம் கோடியோ 2.5 லட்சம் கோடியோ கூட 10% நீங்க கூட்டுங்களேன், 20,000 கோடி வரப்போகுது. அது ஒரு டிராப் இன் தி ஓஷன். நீங்க இவ்வளவு 11-12 லட்சம் கோடி கடனை வச்சுக்கிட்டு அந்த சுமையில தவிக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு 10,000 கோடியோ 20,000 கோடி கூட்ட போறீங்க. ஆனால் எலிபென்ட் இந்த ரூம் வந்து கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அந்த எக்ஸ்பெண்டிச்சரை நீங்க எங்க கட் பண்றீங்க? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல கட் பண்றீங்க. வளர்ச்சி திட்டங்களுக்கு போக வேண்டிய பணத்தை நீங்க தூக்கி சம்பளமும் என்ன ஆர்கியூ பண்ணுவாங்கன்னா சுமன் சார், இப்போ நாங்க சப்சிடிஸா கொடுக்கறதும் வளர்ச்சி திட்டங்கள் தானே. இப்போ ஒரு மாணவருக்கு லேப்டாப் கொடுக்கறது வளர்ச்சி திட்டம் தானே. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் போடுறது வந்து வளர்ச்சி தானே. ஒவ்வொரு ஸ்கீமா போவோம். நான் சில திட்டங்கள் நிச்சயமாக அவசியம், அதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனால் நீங்க தங்கம் கொடுக்கிறது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறக்கிற குழந்தைக்கு தங்கம் கொடுக்கிறதுக்கு how is it going to contribute to the economy? என்ன நான் என்ன சொல்றேன், அது 800 கோடி. ஓகே, அது 800 கோடிங்கிறீங்க. இந்த 1000 ரூபாய் ஸ்கீம் 2000 ரூபாய் ஆக்குங்க. ஆனால் 1,40,00,000 பெண்களுக்கு கொடுக்கறத 70 லட்சம் பெண்கள்னு ஆக்குங்க. ஒன்லி யாருக்கு தேவையோ அவர்களுக்கு தாங்க கொடுக்கணும். ஏன் அதே மாதிரி இப்ப இந்த இலவச பஸ் டிராவல், இப்போ இதுல எவ்வளவு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் கடன் வந்து இன்னும் அதிகரிக்கும், எலக்ட்ரிசிட்டி போர்டு கடன் இன்னும் அதிகரிக்கும். ஏன்னா நீங்க அதை எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒண்ணுமே செய்யல. அதுதான் ப்ராப்ளம். கேட்போம். திரு நந்தகுமார், இந்த தாய்மாமன் தங்க மோதிரத்தை பற்றி திரும்ப விமர்சனங்கள் வருது. திரு கல்யாண சுந்தரமும் குறிப்பிட்டாரு, டாக்டர் சுமந்தும் குறிப்பிடுறாரு. நீங்கள் சப்சிடி கொடுங்க, சரி, பட் அந்த சப்சிடிக்கு ஒரு எக்கனாமிக் அவுட்கம் இருக்கணும்ல. அதனால ஒன்று வளர்ச்சி ஏற்படணும், இல்லை நாட்டினுடைய பொருளாதார சுழற்சி ஏற்படணும். பிறந்த குழந்தைக்கு ஒரு தங்க மோதிரம் போடுறது மூலமா எதை அச்சீவ் பண்றோம்? அந்த செலவு எதற்கானதுன்னு கேட்குறாங்க. இந்த கேள்விகள் எல்லாம் இது வரைக்கும் இந்த கடந்த 60 ஆண்டுகளா நம்ம கேட்டிருந்தோம்னா இன்னைக்கு வந்து நம்ம 11 லட்சம். அதனாலதான் சார் 60 ஆண்டுகள் இந்த கட்சி எல்லாம் ஓரமா வச்சுட்டு அதனாலதான் புது கட்சி வந்திருக்கு, புதுசா கேள்வி கேட்கறாங்க. இல்லைங்க, நானே தாவேக்காவையும் சேர்த்து தான் கேள்வி கேட்கிறேன். என்னை பேச விட்டீங்கன்னா தானே தெரியும். அப்ப இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு வாக்களிச்சவர்கள் வந்து இந்த இருந்து மாற்று வேணும்னு தான் சொல்லி விட்டாங்களே ஒழிய, இது இவங்க மேனிபெஸ்டோ ப்ரிப்பேர் பண்ணீங்க தேவையில்லாம அடிச்சு விட்டுருக்காங்க நிறைய. அதுதான் வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு சேலஞ்சா வந்து நிக்குது இப்போ. சோ அதெல்லாம் சில வாக்குறுதிகள் எல்லாம் தேவையற்ற வாக்குறுதிகள். இப்ப நீங்க ஒண்ணு இல்லைங்க, நம்மளுடைய ரெவென்யூ டெபிசிட் வந்து 55,000 கோடி, கடன் 11 லட்சம் கோடி. நீங்க எப்ப முடியும்? நீங்க 11 லட்சம் கோடி வகுத்தல் 55,000 கோடி போடுங்க, சற்றேறக்குறைய 20 வருஷம் ஆகும். நீங்க ரெவென்யூ இத நீங்க டெபிசிட்டை கவர் அப் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே இன்னும் 18-20 வருஷம் ஆகும் நீங்க வந்து இந்த கடனை வந்து நல்லிஃபை பண்றது. இல்ல அதுக்குள்ள புது கடன் வேற வாங்கிடுவோம் அந்த 20 வருஷத்துல. இல்ல நான் வந்து இப்ப இருக்க ஃபர்தர் லோனே எடுக்கலன்னு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா கூட நான் சொல்றேன் அசோகா. அப்போ இந்த ஸ்டேட் வந்து என்னதுல போக்கஸ் பண்ணணும்னாக்கா, இது வரைக்கும் அரசாங்கங்கள் வந்து
இதுவரைக்கும் ஆண்ட அரசாங்கம் பூரா தமிழ்நாடு இஸ் வெல்ஃபேர் ஸ்டேட்னு சொல்லி நம்ம கொண்டு போய் முக்கச்சந்தில நிறுத்திட்டாங்க இப்போ. அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா வெறும் ஜிஎஸ்டிபிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 28% லிமிட் இருக்கு. ஆனா 27 வித்தின் த லிமிட். அதே மாதிரி எஃப்ஆர்பிஎம்ல வந்து பாத்தீங்கன்னா 3% வந்து வித்தின் த லிமிட்னு சொல்லும் போதே நான் எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன், இது யார் ஆட்சிக்கு வந்தாலும் பெரிய இக்கட்டானது. ஏன்னா எனக்கு மூக்குக்கு கீழே தண்ணி இருக்கா சோக்கா, ஐ குட் ஏபிள் டு பிரீத். எனக்கு இப்ப உயிர் போகாது. ஆனா நான் கொஞ்சம் அசஞ்சனா கூட தண்ணி தழும்புச்சுன்னா இட் வில் கோ அப் மை நோஸ், ஐ வில் டை. அந்த மாதிரி சூழ்நிலையில இருந்துட்டு எனக்கு மூக்குக்கு கீழே தானே தண்ணி இருக்கு, நான் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன் போது கொஞ்சம் கூட ஆடாம அசையாம நிக்க வேண்டிய சூழ்நிலை. இப்ப அந்த சூழ்நிலையில விட்டுட்டு போன இந்த முந்தைய அரசாங்கங்களுக்கு இப்ப தாவேகா எடுத்திருக்கும் போது அவங்க இத உடனே வந்து ராடிக்கல் ரிஃபார்மும் பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்கறனால இப்போ அவங்க பேலன்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. வெல்ஃபேருக்கும் டெவலப்மென்ட்டுக்கும் கேள்வியே அதான். அந்த ராடிக்கல் ரிஃபார்ம் பண்றதுக்கான தருணம் இதுதானே. அதை பண்ணக்கூடிய ஒரே நபர் திரு விஜய் தானே. இன்னைக்கு அவருக்கு இருக்கிற பாப்புலாரிட்டிக்கு அவரால் செய்ய முடியுமே அப்படின்றத அவரோட கேட்கிற கேள்வியை. இல்ல கட்டாயமா செய்வாங்க. ஏன்னா அவரு பினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னாக்கா இந்த பிஸ்கல் கன்சாலிடேட் பண்றதுக்கு இன்னும் 2 more பட்ஜெட்ஸ் எடுக்குங்கிறார். அப்போ இந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய பினான்சியல் சேலஞ்சு வந்து நமக்கு பிஸ்கல் சேலஞ்சு ஏகப்பட்டது இருக்கு. இப்ப நீங்க ஒண்ணு இல்லைங்க, நீங்க இந்த திமுக கொடுத்த வாக்குறுதி, அதிமுக கொடுத்த வாக்குறுதி, தாவேகா கொடுத்த வாக்குறுதி, இந்த 3ஐயும் எடுத்து நீங்க போட்டு அனாலிசிஸ் பண்ணி பாத்தீங்கன்னா சற்று ஏறக்குறைய 1.5 லட்சம் கோடி அடிஷனலா வேணும் யார் ஆட்சிக்கு வந்திருந்தாலும். இவங்க கொடுத்திருக்கக்கூடிய இலவசங்கள் எல்லாம் நிறைவேற்றுறதுக்கு இதுக்கு இது திமுக தாவேகா அதிமுக நான் பிரிச்சு பார்க்கல. அப்போ எல்லாருமே போட்டி போட்டு ஆண்டவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிதி நிலைமை எப்படி இருந்தா என்ன செய்ய முடியுங்கிற அந்த ஒரு பினான்சியல் அக்குமனும் இல்ல. புதுசா வரக்கூடிய ஆட்சிக்கு வரவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கவர்ச்சியான திட்டம். ஏன்னா இன்னைக்கு நான் அதனாலதான் சொன்னேன், விஜய் அவர்களுக்கு கொண்டு வந்து இன்னைக்கு பெரிய அளவுக்கு இக்கட்டான சூழ்நிலையில விட்டுருக்கிறது வந்து இந்த மேனிஃபெஸ்டோ டெவலப்மெண்ட் டீம். ஏன்னா இன்னைக்கு வந்து கடைசி வாசிச்சது விஜய் தான் சார், அவருக்கு அக்கௌண்டபிலிட்டி இல்லையா? யாரோ உருவாக்குன மேனிஃபெஸ்டோ விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல நம்ம. இல்ல கட்டாயமா இது வந்து கூட்டு பொறுப்பு எடுத்தாகணும். ஏன்னா இப்ப விஜய் அவர்களுக்கு வாக்களிச்சவங்க யாருமே இலவசங்களுக்காக வாக்களிக்கல. இது வரைக்கும் ஆண்ட கட்சிகள்ல இருந்து இந்த ஊழல்கள்ல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கணும்னு வாக்களிச்சவங்க தான் பிரதானமான எண்ணிக்கையில இருக்கிறவங்க. அப்போ இன்னைக்கு சுமந்த் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இட் மே பி an opportunity for Mr. Vijay to cut short every single subsidy and freebies. But ஒரு ஃபர்ஸ்ட் இதே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு கசப்பான மருந்து கொடுக்க வேண்டாம்னு. பட் கட்டாயமா இன்னைக்கு அவங்க எதை நோக்கி போறாங்கன்னாக்கா ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட், ஒரு கவர்னன்ஸ் ரிஃபார்ம், அதே மாதிரி வந்து சஸ்டைன்டு லாங் டர்ம் டெவலப்மெண்டல் கோல், ஸ்ட்ரென்தனிங் த எக்கானமி. இந்த 3 பில்லர்ல தான் அவங்க நோக்கி போக வேண்டிய கட்டாயங்கள் இருக்கு. அப்போ அவங்க வந்து இன்னைக்கு லீக்கேஜஸ் பத்தி நிறைய ஒரு மினிஸ்டர் பேசிக்கிட்டே இருக்காரு. என்ன மாற்று பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கட்டாயமா வந்து அவங்க 2 வகையில போக்கஸ் பண்ணி அவனுங்க. நமக்கு ரெவென்யூ 2 சோர்ஸ் தான், ஒன்னு டாக்ஸ் ரெவென்யூ, இன்னொன்னு நான் டாக்ஸ் ரெவென்யூ. அப்ப இந்த ரெவென்யூ அகுமெண்டேஷன் கமிட்டிங்கிறது மான்டெக் சிங் அலுவாலியா மேல இன்னைக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிருக்காங்க. டெஃபினட்டா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவர் இஸ் நாட் தி ஒன்லி பர்சன். ஒரு 5 மெம்பர் கமிட்டி வரப்போகுது. அது டெஃபினட்டா தே வில் கம் அவுட் வித் சம் ப்ராஸ்பெக்டிவ் ரெக்கமெண்டேஷன். பட் அதோட மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்மளுடைய அந்த சுரங்கங்கள்ல இருந்து சுரங்கப்படக்கூடிய கனிம வளங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணி ப்ராப்பரா அந்த லாயல்டி சார்ஜஸ், ப்ராப்பர் ஃபீஸ் கட் பண்ணாவே அவங்க நிபுணர்கள்லாம் சொல்றது சற்றேறக்குரிய 1 to 1.25 லட்சம் கோடி அதுல இருந்தே எடுக்கலான்றாங்க. அதே மாதிரி இன்னைக்கு அன்யூட்டிலைஸ்டு கவர்மெண்ட் அசெட்ஸ் நீங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போனீங்கன்னா அதாவது வணிக நிறுவனங்கள் கட்டி யாரு ஒரே நிமிஷம் யாரு வந்து இது எந்த கட்சிக்காரங்களுக்கு யாருக்கு ரெக்கமெண்டேஷனுக்கு வந்து யாருக்கு அலாட் பண்றதுன்னு இல்லாம பல மாவட்டங்கள்ல அரசாங்கம் பணம் செலவு பண்ணி கட்ட வணிக வளங்கள் பூரா பூட்டப்பட்டி கிடக்கு. அப்ப இந்த மாதிரி எத்தனையோ ஆயிரக்கணக்கான கவர்மெண்ட்டுடைய அசெட்ஸ் வந்து அன்யூட்டிலைஸ்டா இருக்கு. இதையெல்லாம் எடுத்து இந்த நான் டாக்ஸ் ரெவென்யூ வந்து அதிகமா இம்ப்ரூவ் பண்ணலாம். ஏன்னா இப்போதைக்கு வெறும் 27,800 கோடி தான் இருக்கு நான் டாக்ஸ் ரெவென்யூ. இதெல்லாம் அதிகப்படுத்துறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. சரி கேப்போம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.